பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா பிரியமானவர்களே? சில வேளைகள்ல நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய பெற்றோர் அல்லது நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள் ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. என்ன காரியம்? முக ராசி எதுனாலும் நடக்கும். என்ன? அவனுடைய முகராசி அல்லது அவளுடைய முகராசி. அது என்ன ராசி? பிரியமானவர்களே, ஒரு விசை ஒரு அருமையான மகன் என்னிடத்திலே சொன்னார், அம்மா அவங்களுக்கு நல்ல முக ராசி, அதனால நிறைய பேரு அவங்க ப்ரோக்ராம பார்ப்பாங்க. தேவனிடத்துல விசாரித்தேன், அப்பா அது என்ன முக ராசி ராஜா? தேவன் சொன்னார், யாரும் எந்த ராசியிலையும் இருக்கட்டும் மகளே, ஆனா என்னுடைய தேவ பிரசன்னம் உன் முகத்துல நான் வைக்கிறேன். பிரியமானவர்களே, தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் அது கிடைக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும்? அப்படிப்பட்டவங்களுடைய முகத்தை பார்க்கும்போது ஜனங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும், ஜனங்களுக்கு விடுதலை உண்டாகும். சில கடினமான மனிதர்கள் கூட மனமாற்றம் அடைந்து சில காரியங்களை அவங்களுக்காக செய்து கொடுப்பாங்க. இன்னும் அப்படிப்பட்ட மனிதர்கள் தேவ பிரசன்னம் நிறைந்த முகத்தை உடையவங்களை ஜனங்கள் பார்க்கும் பொழுது இல்ல அப்படின்னு சொல்றது கூட அவங்க சொல்லாதபடி சரி அப்படின்னு அவங்க ஒப்புதல் கொடுப்பார்கள். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தேவ பிரசன்னத்தை நாம் கண்டடைய நம்ம என்ன செய்யணுமாம் பாருங்க. யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 29வது வசனம். மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் இருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். பாருங்க, மோசேனுடைய முகம் பிரகாசமா இருந்துச்சா? எதனால? அவனோடு தேவன் பேசினார். தன்னோட தேவன் பேசினதினாலே தன்னுடைய முகம் பிரகாசமா இருக்குது அப்படிங்கிறத கூட மோசே அறியவில்லையாம். பிரியமானவர்களே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்முடைய முகம் தேவனுடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யணும்? தேவன் நம்மோட பேசணும். நம்ம என்ன செய்வோம்? காலையிலே ஜபத்துல போய் உட்காருவோம், அப்பா கட 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 கடன்னு எனக்கு அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, ஆமென் இயேசுவின் நாமத்தில். அவ்வளவுதான், முடிஞ்சு. பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு பேசும் வரை காத்திருக்க வேண்டும். தேவனுடைய வெளிச்சம் நம்ம மேல மட்டுமல்ல, நம்முடைய ஆவியில, ஆத்மால, சரீரத்துல மட்டும் அல்ல, நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதிகளிலையும் அது விழும். தேவனுடைய வெளிச்சம் விழும்போது எல்லா பகுதிகளில் உள்ள இருள் மாறி போகும். நம்ம மேல முகத்துல இருக்கிற இருளும் மாறி போகும். தேவன் நம்மோடு பேசணும். காரியங்கள் எல்லாம் தெளிவாகும். நமக்கு நாம் நடக்க வேண்டிய பாதை நல்ல கிளியரா நமக்கு தெரியும். எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி செய்யணும், எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். அதுக்கு என்ன செய்யணும்? தேவன் நம்மோடு பேசணும். நாம் மாத்திரம் அவரோடு பேசி கொண்டிருப்பது அல்ல பிரியமானவர்களே. அதனால மட்டும் நம்ம ஜெயிக்க முடியாது. நம்முடைய ஜெபம் அவர் நம்மோடு பேசுற வரைக்கும் முடியக்கூடாது, காத்திருக்கணும். அவர் நம்மோடு பேசிட்டார்னா நம்முடைய முகம் பிரகாசமா இருக்குமா? மோசேயோட முகம் மாதிரி நம்மளை பார்க்கிறவங்க தானாவே சரண்டர் ஆவாங்க. பிரியமானவர்களே, ஆதலால் கவலைப்படாதிருங்க. உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகரே, ஆவியான அன்பு தெய்வமே, நாங்க வேகமாய் ஜெபம் பண்ணிட்டு வேகமாய் எழுந்து ஓட கற்றுக்கொண்டு இருக்கிறோம் ஐயா. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான பாடத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர்.
நீங்க எங்கிட்ட பேசுனீங்கன்னா நாங்க பிரகாசம் அடைவோம். எங்க வாழ்க்கை பிரகாசமா மாறும். எங்க கண்ணீர் மாறும், கஷ்டங்கள் மாறும், உபத்திரவம் மாறும். ஜெயமுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் மாறி விடுவோம். ஆனா நீங்க எங்கிட்ட பேசணும். அதுவரைக்கும் நாங்க காத்திருக்கணுமே தெய்வமே. எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தாரும். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து பரம தகப்பனுடைய குரலை வார்த்தை மூலமோ, சொப்பனத்தின் மூலமோ, தரிசனத்தின் மூலமோ, தீர்க்க தரிசிகள் மூலமோ கேட்டு நாங்கள் விடுதலை அடைய கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.